150 பாகால்களின் தீர்க்கதரிசிகள் முன்பாக நின்று கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடத்தக்கதாக அந்த இடத்தில் ஒருவனை ஆண்டவர் அமிதமாக எழுப்பி அந்த இடத்தில் தம்முடைய பலிபீடத்தை அவர் மறுபடியும் கட்டுகிறார். ஏற்கனவே இருந்ததை தகர்க்கப்பட்டது என்று சொன்னால் யார் தகர்த்தது? எப்படி தகர்க்கப்பட்டது? அது தேவனுடைய பலிபீடம். சிலரை தெரிந்தெடுத்தாராம். அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்தெடுத்தார். சொல்லுகிறார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பானா. இந்த காலங்களிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும். இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களை கொண்டு அமிதமாக இருக்கிற மனுஷர்களுக்கு ரட்சிப்பெனும் வஸ்திரத்தை கிறிஸ்து இயேசு அமிதமாக தம்முடைய ஜீவனை கொடுத்து ஆட்டுக்குட்டியாய் பலியாகி ஆண்டவர் மீட்டெடுத்து தந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இவ்விதமாக தங்களை தாங்கள் அறியாதபடி கேட்டு கொண்டிருக்கிறான மனிதர்களுக்கு எங்களை கொண்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவர் தம்மோடு கூட உட்கார பண்ணும்படிக்கு அவர் வாஞ்சியாய் இருக்கிறார். விரும்பியும் ஊழியம் செய்யலாம், விரும்பியும் செய்யலாம். அது அவர்களுடைய விருப்பம். நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்யலாம். அல்லது சமுதாயத்தில் தங்களுக்குள்ளாக பெயர் எடுக்கும்படி அது ஊழியம் இல்லை, அது மன்றம். ஆனா அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? எங்களுக்கு கூட அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எனக்கு ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். இந்த நாளிலும் அன்பு தம்பி சுதர்சன் இந்த நாளில் தான் முன்னமாக சபைக்கு வந்திருக்கிறார். இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக ஆண்டவர் கூட்டி செல்கிறார். இன்றைக்கு வருவார்கள், நாளைக்கு அவர்களுடைய நிலைமை காரணமாக வராமல் விதமாக சபை தொடங்கி இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் புதிய புதிய ஆத்மாக்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஏற்ற வேளையில் அவர் அவர்களை சிறப்படுத்துவார். அந்த வகையில் தம்பி சுதர்சனை எல்பெத்தேல் கிரியேட்டிவ் மிராக்கிள் மினிஸ்ட்ரியின் சார்பாக நாங்கள் கரங்களை தட்டி ஊழியத்தில் ஆண்டவர் தான் உங்களை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். இந்த இணைப்பானது வெறும் மனுஷீகரமாயிடாதபடிக்கு கர்த்தருடைய இணைப்பானது தேவனு கூடாக முடிவு பரியந்தம் நிலை நின்று அவருடைய வருகையில் அன்பு மகன் அவரோடு கூட இணைக்கப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலும் கொண்டு வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக டெரன்ஸ் இந்த நாளிலும் ஜெனீவா பட்டணத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த நாள் இந்த இடத்தில் இல்லாதது அவருக்கு மிகுந்த கவலையும் பாரமாக உள்ளது. அடுத்த வாரம் வந்துடுவார் என்று சொல்லி உங்களுக்கு அறிவிக்க சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். என்று சொன்ன அன்பு மகன், இந்த கர்த்தருக்குள்ளாக வைராக்கியம் உள்ள மகன், இந்த நாளிலும் அவருக்காக நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். அவருக்காக நாங்கள் அவருடைய வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பு குடும்பம், நாங்கள் நேசிக்கிற குடும்பம், அன்பு பிள்ளைகள், எனக்கு பிள்ளைகள் அவர்கள், அன்பு மகன் கிங்ஸ்லியம், அன்பு மகள் ஏஞ்சல், ஷெராஃபினா, பிள்ளைகள் சேம் இருக்கிறார், கென்னத் இருக்கிறார், 3 பிள்ளைகள் அவர்களுக்கு. நான் இந்த பிள்ளைகள் சுவிசுக்கு வந்த காலத்தில் இருந்து நான் நேசிக்கிற ஒரு பிள்ளைகள், மிகவும் நான் உண்மையாக பழகிற ஒரு பிள்ளைகள், எல்லாரோடையும் எல்லாம் இப்படியும் பழகலாது, அதாவது உண்மையாக நான் பழகிற ஒரு பிள்ளைகள். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த இடத்தில் வந்திருக்கிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக உண்மையாகவே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாம் இந்த நாளின் பலனை நிறைவாய் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆவிக்குரிய மன்னாவினாலும் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது. அவருடைய வார்த்தை சொன்னதை செய்துவிட்டு திரும்பும். ஏனென்று சொன்னால் அவர் தேவன், பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. பொய்யாத தேவன், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, நிறைவேற்ற சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி அவர் சொன்னதை செய்து முடித்து இந்த பூமியை விட்டு பிதாவினிடத்துக்கு கடந்து சென்றார். அவர் கொடுத்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். அதை நிறைவேற்றி அவர் முடித்தவராய் கடந்து சென்ற அந்த வார்த்தை ஆனவர் இந்த நாட்களிலும் வார்த்தையாய் இந்த இடத்தில் இருந்து அவர் என்னென்ன வார்த்தையின் ஊடாக எங்களை பிழைக்க கட்டளை இட்டிருக்கிறாரோ அல்லது அவர் பிழைக்கும்படியாக இந்த நாளில் என்னத்துக்காக அவர் எப்படி கடந்து வந்தாரோ அதன்படி பிழைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வாராக. எந்த இடத்தில் எல்லாம் தாழ்த்தப்பட்டு இருக்கிறோமோ, எந்த இடத்தில் எல்லாம் தலைக்க முடியாதபடி, மண்ணுக்குள் விதைக்கப்பட்ட அந்த விதையானது எழும்ப முடியாதபடி, தடையா இருக்கிறதோ, முளைத்த விதையானது கிளை விட்டு பலகி பெருக முடியாதபடிக்கு என்னெல்லாம் கட்டுகளாய் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ, முன்னாக எந்தெந்த மதில்கள் எரிக்கோவாய் நிற்கிறதோ, எந்தெந்த
அவைகள் யாவையும் என் ஆண்டவர் என்ற நாளில் எவ்விதமாக தகர்க்க வேண்டுமோ, எவ்விதமாக வழிவிட வேண்டுமோ அவ்விதமாய் கர்த்தர் முன் சென்று தம்முடைய தூதனை அனுப்பி சகலவற்றை மாய்த்து கொண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் அவர் முன்குறித்த நாள். இந்த நாள் அவருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு விசேஷித்த நாளாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாங்கள் விசேஷமாக இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற எங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் மறுபடியும் செப்பனிடப்பட வேண்டும். தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் மறுபடியும் செப்பனிடப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 18:30 வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவர் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு. ஆமென். இன்னொரு கருத்து வாசிப்போம் ஐயா. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என்கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவர் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவர் செப்பனிட்டு. ஹல்லேலூயா. தகர்க்கப்பட்ட பலிபீடம் என்னவா? திரும்ப நீங்க உங்களுக்குள்ளே நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிறதான் அந்த கருப்பொருள் உங்களுக்கு கூடாது. அது கிரியை செய்யும், அது பலனை கொடுக்கும். தகர்க்கப்பட்ட பலிபீடம். இதன் பொருளை யாராவது விளங்கப்படுத்த முடியுமா? இல்ல கருத்தை தெரிவிக்க முடியுமா? இது நிகழ்காலம், எதிர்காலம் அல்லது கடந்த காலமா இருக்கிறதா? இறந்த காலம். தகர்க்கப்பட்ட பலிபீடம் ஏற்கனவே தகர்க்கப்பட்டாச்சு. ஆனால் அங்கு ஒரு பலிபீடம் இருந்திருக்கிறது. பலிபீடம் இருந்திருக்கிறது. இப்பொழுதோ அந்த இடத்தில் பலிபீடம் இல்லை, தகர்க்கப்பட்டாச்சு. பலிபீடமே இல்லை, தகர்ந்தாச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சொல்லி ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் எலியாவை. அந்த இடத்தில் மறுபடியும் செப்பனிடும்படியாக ஆண்டவர் எலியாவை கொண்டு வந்து தகர்க்கப்பட்டது எந்த இடத்தில் தகர்க்கப்பட்டதோ அந்த இடத்தில் எலியாவை கொண்டு பலிபீடத்தை கட்டும்படி என் ஆண்டவர் எலியாவை கொண்டு அந்த இடத்தில் ஒரு வைராக்கியமாக 850 பால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒருவனாய் நின்று கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன் நான் என்று சொல்லி ஒருவனாய் நின்று கர்த்தர் தன்னுடைய காரியமாக செயல்படுத்துகிறார். இந்த நாளிலும் நாங்கள் என்ன செய்திருடாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தகர்க்கப்பட்ட பலிபீடமாய் இருந்த வேளையில் என் ஆண்டவர் ஒருவனை தேடுகிறார். என் ஆண்டவர் ஒருவனை தேடினார். அந்த ஒருவனாக எலியாவை ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியும். அதனால் நான் ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவருடைய வழிநடத்தலின்படி நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆண்டவர் ஒருவனை தேடுகிறார். ஏன் என்று சொன்னால் அவருடைய பலிபீடம் மறுபடியும் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு எப்படிப்பட்ட எந்தெந்த சூழ்நிலையாயிருந்தாலும் 850 பாகால்களும் தீர்க்கதரிசிகள் முன்பாக நின்று கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடத்தக்கதாக அந்த இடத்தில் ஒருவனை ஆண்டவர் அவ்விதமாக எழுப்பி அந்த இடத்தில் தம்முடைய பலிபீடத்தை அவர் மறுபடியும் கட்டுகிறார். மறுபடியும் கட்டுகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அவர் நோக்கம் இல்லாமல் அதை செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இருந்ததை தகர்க்கப்பட்டது என்று சொன்னால் யார் தகர்த்தது? எப்படி தகர்க்கப்பட்டது? அது தேவனுடைய பலிபீடம். அந்த இடத்தில் அநேக பலிகள் செலுத்தப்பட்டிருக்கு, அநேக தொழுகைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனாலும் தகர்க்கப்பட்டாச்சு. எலியாவுக்கு அப்படி தெரியும் அந்த இடத்தில் பலிபீடம் இருந்தது என்று சொல்லி. இந்த நாட்களிலும் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக இருப்போம். இந்த நாளில் கர்த்தர் அந்த எலியாவை கொண்டு செய்த காரியத்தை இந்த நாளில் ஒரு சில பேராயிருந்தாலும் ஒரு ஆளோ 2 பேரோ அவருக்கு ஒரு ஆளைத்தான் தேடுகிறார். அந்த ஒரு எலியாவை கொண்டுதான் ஆண்டவர் எப்படியோ இந்த இஸ்ரவேலருடைய எல்லா விதமான தாறுமாறான சொல்ல போனால் சகலதும் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஜெசபேலின் ஆட்சிக்குள்ளாக ஒரு மாறான ராஜ்யத்துக்குள்ளாக வழிநடத்தப்பட்டவர்களை என் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்லி தேவனுடைய
ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னார், ஒரு சிலரை தெரிந்தெடுத்தாராம். அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மேய்ப்பர்களாக ஆண்டவர் ஒரு சிலரை தெரிந்தெடுத்தாராம். ஒரு சிலரை எடுத்தாராம், எல்லாரையும் இல்லை. ஒரு சிலரை அங்கங்கான அவர் அழைத்தவர் அநேகரை, ஆனால் தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். ஒரு சிலரை தான் தெரிந்தெடுத்து அனுப்புகிறார், எல்லாரையும் அனுப்பல. ஆனா அழைத்தது எல்லாரையும் அழைக்கிற தன்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அர்த்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்ல, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆனால் அவர் அனுப்புகிறது ஒரு சிலரை. அதே போல ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆண்டவர் எழுப்பி ஆண்டவர் இந்த காரியங்களை கூடாக அவர்களை பலப்படுத்தி ஆவியானவரை அவர்கள் கூடாக இருந்து அவர்களை கொண்டு மகத்துவமான காரியங்களை தன்னுடைய ராஜ்யத்தை பூமியில் நிலவரப்படுத்தத்தக்கதாக ஆண்டவர் எழுப்புகிறார். அந்த எழுப்பினதில் ஒருவன் தான் இந்த எலியா. இந்த எலியாவை எழுப்பின தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யம் அரிதாய் போய்விட்டது. தேவனுடைய ராஜ்யம் அற்பமாய் போய்விட்டது. மாம்சத்துக்குரியதாக இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு ஏதுவாக, அவர்களுடைய ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு ஏதுவாக அன்று ஆகாப் ராஜாவும் ஜெசபேலின் ஆட்சி கூடாக இருந்து தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட காரியங்களை போல இந்த நாட்களிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான இந்த உலக ராஜ்யங்களும் கூடாக சேர்ந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு மாலமாய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இருந்து கர்த்தர் தனக்கென வைராக்கியமாய் செயல்படத்தக்க ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார். ஆகாப் ராஜா யாரா? இஸ்ரவேல் ராஜா. இஸ்ரவேல் தேசத்தில் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவனுக்கு என்று சொல்லி ஊழியம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பானாம். யோவான் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் அவருடைய ஊழியக்காரனும் இருக்க வேண்டும். அங்கேதான் அப்படி என்றால் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய முடியும். கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய முடியும். எல்லாரும் செய்யலாம், ஆனால் எல்லாம் கிறிஸ்துவின் ஊழியமாய் முடியாது. என்று சொன்னால் கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் யாரெல்லாம் அழைத்தேனோ முன்குறித்தானோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறான எங்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி இப்படியான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 5:5. அவர் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அடுத்ததை வாசிக்குமையா? அவர் இயேசுவை தூரத்திலே கண்டபொழுது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே போதுமையா பாருங்க, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். தன்னை தானே காயப்படுத்துகிறான். யாரா? ஒரு மனுஷன். 2வது வசனத்தை வாசிக்கும் ஐயா. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் படகிலிருந்து இறங்கிய உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அசுத்த ஆவிகள் உள்ள ஒரு மனுஷன். அவனுடைய வாளிடம் எங்கேயா? பிரேத கல்லறைகள், பிரேதங்கள், செத்த மனிதர்கள், ஜீவன் இல்லாத ஜீவன் போய் செத்தவர்கள் தான் பிரேதம் என்று சொல்லப்படுவார்கள். செத்தவர்கள் இருக்கிறதான அந்த கல்லறைகளில் இருக்கிறார் ஒரு ஜீவன் உள்ள மனிதன். அந்த அசுத்த ஆவியானது இவ்விதமாக உயிரோடு இருக்கிறவர்களை மரித்தவர்கள் கூடாக செத்தவனை போல மரித்தவனுக்கு ஒப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறான் இந்த காலங்களில். ஆனால் ஜீவனோடு தான் இருக்கிறார்கள், உயிருள்ளவர் தான், ஜீவனோடு தான் இருக்கிறார்கள். ஆனா இங்கே குடியிருப்பா கல்லறையில் மரித்தவர்களிடத்தில் குடியிருப்பு. இந்த காலங்களிலும் தேவனுடைய ஜீவனை சுவாசத்தை கொண்டு தேவனுக்கு கூடாக விசேஷித்த விதமாக தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள் இந்த நாட்களிலும் மரித்தவர்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருக்கிறான தேவனுடைய ஜீவன்
அசுத்த ஆவி என்ன செய்கிறது? அவனை கட்டி வைத்திருக்கிறது. இந்த கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுத்தான் மரித்தவர்களோடு உட்கார பண்ணி தன்னை தானே கீறி கொண்டிருக்கிறான். அதுவும் கல்லுகளினாலே, கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க, இயேசுவை தூரத்திலேயே காண்கிறானா. அப்போ இதோ இப்ப இந்த நாட்களில அநேகர் வாழ்ந்திருப்பார்கள். அநேகர் அவனை போய் இன்னொரு வசனம் சொல்கிறது, மேல பாருங்க 4ஆம் வசனம். அவன் அநேகரும் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தது. சங்கிலிகளை முடித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. எத்தனையோ பேர் போயிருக்கிறாங்க, அடக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா ஒருவராலும் கூடாம போயிட்டு, ஆனால் இயேசு போகிறார். தூரத்தை கண்டவுடனே அந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் என்ன செய்கிறான்? வந்து பணிந்து கொள்ளுகிறான். அப்போ இதுல என்ன நாங்க கண்டு கொண்டோம்? இயேசுவை போல யாரும் இல்லை. இயேசுவை போல போனவர்கள் யாரும் இயேசுவை போல இல்லை. இயேசுவை போல ஊழியம் செய்ய யாரும் இல்லை. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டும் என்றுதான் இயேசு சொன்னார். ஆனால் இயேசுவை போல என்ன செய்கிறார்கள்? ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஊழியம் செய்யுங்க. ஏனென்றால் அவர் என்ன செய்தார்? பிதாவுக்கு ஊழியம் செய்ய வந்தார். இயேசுவை போல அந்த கருத்து எப்படி சொல்ல வாரேன்னு சொன்னால், இன்னொருவர் சொல்லுகிறதன் படி செய்கிறது. பாருங்க, பவுல் போய் 7 குமாரர்கள் வாரார்கள், பேய் கலைக்கிறதுக்கு வாரார்கள். அப்போஸ்தலர்களே இருக்குது அந்த வசனம். அதை நாங்க வாய்ச்சி காட்டினா உங்களுக்கு அது விளங்கும். 19:14 பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. இதான் இங்கதான் போயிட்டு இருக்கு. எப்படி என்று சொன்னா, ஆவிகளுக்கு இயேசுவை தெரியும், உண்மையாக ஊழியம் செய்கிற வரையும் தெரியும். அப்ப அநேகர் போனார்கள். என்ன? அவனை கட்ட, அவனை விடுதலையாக்க, ஏதோ ஒரு இரக்கத்தினால போயிருப்பார்கள். அவன் கல்ல தன்னைத்தானே குத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் பாருங்க, இயேசுவை தூரத்துல கண்டவுடனே அந்த பிசாசு போய் என்ன செய்யுது? தாழ விழுந்து வணங்குகிறது. அப்போ இந்த காலங்களிலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை போல ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தேசத்தில் தங்களை தாங்களே நிதானம் இல்லாமல் செயல்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் நினைக்க கூடாது, இந்த இதுல சொல்றதின் படி தன்னைத்தானே வெளிப்பிரகாரமாக சேதப்படுத்தி கீறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை மட்டும் நாங்கள் நோக்கி பாராமல், எங்களுக்கு கூட ஒவ்வொரு மனுஷனும் கூட இருக்கிறான, வாழ்ந்து கொண்டிருக்கிறான அவனுடைய ஆத்துமாவில் தங்களை தாங்களே குத்தி கொண்டிருக்கிறார்கள், தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நினைவினால், சிந்தனையால், யோசனையால் தேவனுக்கு விரோதமாக தங்களை தாங்களே குத்தி கீறிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், இந்த நாட்களில் அழிந்து கொண்டு போகிறதான மாம்ச பிரகாரமாக பார்த்தாலே பார்க்கிறோம், விதமாக தங்களை தாங்கள் கெடுத்துக் கொண்டு போகிறார்கள் மாம்சத்துக்குரிய விதத்தில். அதைவிட மேலாக தேவனுடைய ஜீவனை அடைய முடியாதபடி, நித்திய ஜீவனை அடைய முடியாதபடிக்கு ஆத்துமாவை கொண்டு போகிறார்கள். ஆத்துமாவில் கொலையுண்டு போகிறார்கள். அந்த ஆத்துமா மீட்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலும் அந்த மகனை தேடி வருகிறார். நாங்களும் என்ன செய்ய வேண்டுமாம்? இயேசுவை போல ஊழியம் செய்தால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்க முடியும். பாருங்க, அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்திலே திரும்ப வருவோம் ஐயா. அந்த மகன் மறுபடியும் என்ன செய்றார்? இயேசுவால் விடுதலையாக்கப்பட்ட பின்பு பாருங்க 8ஆம் வசனத்திற்கு வாசிப்போம். அதுக்கு பிற்பாடு விடுதலையாகின பிறகு என்ன செய்றார்? அவன் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். பாருங்க, அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவர், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவனை மிகவும் வேண்டிக் கொண்டார். இது ஒரு சம்பவம். ஆனா அந்த சம்பவத்துக்கு போயிருந்தான் ஆண்டவர் அவனுக்கு கூட அவனை கெடுத்துக் கொண்டிருக்கிறதான, அழித்துக் கொண்டிருந்த அந்த ஆவியை, அநேக ஆவிகள், அந்த ஆவிகளை
அவர் துரத்தினது பிறகு அவன் குணமடைந்து விட்டானாம். குணமடைந்து என்ன செய்கிறான்? அவன் இயேசுவோடு கூட புத்தி தெளிந்தவனாய் இருக்கிறான். இந்த வசனத்தை வாசிப்போம் ஐயா. 15. இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருப்பதை கண்டு பயந்தார்களாம். பாருங்க, அவன் அப்படி இருந்தவன், வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். எவ்வளவோ கேவலமாக இருந்த ஒரு மனுஷன் இப்பொழுது ஒரு மனுஷனாக மாறிவிட்டான். மனுஷனாக மாறி வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, அப்போ வஸ்திரம் இல்லாதவனா இருந்தான். ஏன்னா இப்பொழுது வஸ்திரம் தரித்தவனா இருக்கிறான். இந்த நாட்களிலும் எவ்வளவோ வஸ்திரம் இல்லாத நிலைமையில எவ்வளவோ ஜனங்கள் தங்களுக்குள்ளாக தங்களுடைய சுயத்தை நினைவில்லாதபடிக்கு வாழ்கிறார்கள். தங்களுடைய கௌரவம், தங்களை குறித்திருக்கிறதான எதிர்காலங்கள், தாங்கள் யார் என்றதான தங்களை குறித்ததான அந்த பெருமதியை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களிலும் ஆண்டவர் எங்களை கொண்டு அமிதமாக இருக்கிற மனுஷர்களுக்கு ரட்சிப்பெனும் வஸ்திரத்தை கிறிஸ்து இயேசு அமிதமாக தம்முடைய ஜீவனை கொடுத்து ஆட்டுக்குட்டியாய் பலியாகி ஆண்டவர் மீட்டெடுத்து தந்த அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இவ்விதமாக தங்களை தாங்கள் அறியாதபடி கேடுண்டு கொண்டிருக்கிறதான அந்த மனிதர்களுக்கு எங்களை கொண்டு அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அவர் தம்மோடு கூட உட்கார பண்ணும்படிக்கு அவர் வாஞ்சியாய் இருக்கிறார். உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்களாம். அப்போ அவர் அந்த புத்தி மயக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறார், சுயநினைவு இல்லாமல் இருந்திருக்கிறார். ஆகவே நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்டவர்கள் புத்தி தெளிவடையத்தக்கதாக கிறிஸ்துவை கொண்டு போக வேண்டும். கிறிஸ்துவை போல ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தன்னிலைமை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த தெளிவடைந்தவர்களாக கிறிஸ்துவோடு கூட உட்காருவார்கள். அவர்களுடைய வாழ்வில் விடுதலை உண்டாகும். யாரெல்லாம் இதுக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீர்கள்? இது கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கர்த்தருக்கு உதவி செய்வார்கள். கரங்களை தட்டுகிறார்கள், மகிமை செலுத்துவோமாக. கர்த்தர் செய்ய நல்லவராக இருக்கிறார். யாரும் இது நாங்கள் அற்பமான ஆட்கள் அல்ல, நாங்கள் ஒரு பலவீனமான ஆட்கள் அல்ல, இந்த சமுதாயத்தில் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். யாருக்கு தெரியும்? இந்த எலியாவின் சரித்திரத்தை நாங்கள் வாசிப்போமானால் அவர் ஒரு எலியாவை யாராலும் நினைக்க முடியாத ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் எத்தனையோ நாங்கள் பாத்திரங்களை பார்ப்போமானால் எங்கேயோ இருந்தவர்களை கொண்டு வந்து தேவன் தன்னுடைய மகிமையினால நினைத்து அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த நாட்களிலும் நாங்கள் எங்களை நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாகவோ எளிமை உள்ளவர்களாகவோ நினைக்க வேண்டாம். கர்த்தர் செய்ய நினைக்கிறதை யாரும் தடை செய்ய முடியாது. ரோமர்ல வாசிக்கிறோம், விரும்புகிறவனாலும் அல்ல. ஆகையால் ரோமர் 9:16 ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ யாரும் விரும்பியும் ஊழியம் செய்யலாம், விரும்பியும் செய்யலாம். அது அவர்களுடைய விருப்பம். நான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி செய்யலாம். அல்லது சமுதாயத்தில் தங்களுக்குள்ளாக பேர் எடுக்கும்படி அது ஊழியம் இல்லை, அது மன்றம். அது மன்றம். ஆனால் கர்த்தர் செய்ய வேண்டும், விருப்பத்தின்படி செய்யறதல்ல. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால, இரக்கம் செய்கிற தேவன். இறங்கித்தான் கிறிஸ்து இந்த மகனிடத்தில் வார. இந்த மகனுடைய கட்டிப்பட்ட நிலையை அறிந்து அவர் இறங்கி வாரார். அந்த இறங்கி வந்து அவர் வந்ததன் நோக்கத்தை அவர் விடுதலையாக்கி போட்டுதான் போறார். அந்த ஒரு மகனுக்கான ஆண்டவர் கெதரின் ஆட்டை கடந்து வார அந்த மகனை விடுதலையாக்க மறுபடியும் அவர் அக்கறைக்கு போய்விட்டார். அவனை விடுதலை ஆக்கி போட்டு நான் சரித்திரமாய் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். இந்த விடுதலையான மகன் என்ன செய்கிறார்? இயேசுவுக்கு பின்னால போகிறார். இயேசுவுக்கு பின்னாக போகிறார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரா? நீ போய் நீ ஒரு நிலத்தவர்கள் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, இயேசுவுக்கு பின்னால போறார். அவர் விடுதலை அடைந்தவர்களாக இவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று அந்த மகன் இயேசுவுக்கு பின்பாக போறார். அது
ஊழியம் செய்ய விரும்புகிறார். அவர் திரும்பவும் அவர் சொல்ற, நீ உன் இனத்தாரிடத்துக்கும் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் முதலாவது வீட்டில எங்களுடைய இனத்தின் மத்தியில கர்த்தர் செய்யறதான அந்த மகிமை வெளிப்பட வேணும். கர்த்தர் வெளிப்பட வேணும். அதுக்கு பிறகு தெக்கப்போலி பட்டணம் முழுவதுமாய் என்னையா 20 வாசிப்போம். அந்தப்படி அவர் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். அந்த தெக்கப்போலி என்ற நாடம் 10 பட்டணங்கள் நிறைந்த நாடம். அவ்வளவு பட்டணங்களையும் சரித்திரம் சொல்கிறது, அவன் அவ்வளவு பட்டணங்களையும் ஆதாயப்படுத்தினானா. அப்போ கர்த்தருக்கு தெரியும், உங்களை கொண்டு என்னை கொண்டு எத்தனையோ பட்டணங்கள் மீட்கும்படியாக கர்த்தர் ஆவலாயிருக்கிறார். யாருக்கு தெரியும்? நாங்கள் இன்றைய நாளில் இந்த மகனை போல இருந்துதான் நாங்கள் மீட்கப்பட்டோம். இன்றைய நாள் இந்த மகனை போல நாங்கள் எங்களை நாங்கள் தாத்திக் கொண்டு இயேசுவுக்கு பின்னால போனா காணும், கர்த்தரை நோக்கி பார்த்தா காணும். அந்த ஒரு தாழ்மைப்பட்ட சிந்தனை இல்லை, தப்பு இல்லை. இயேசுக்கு பின்னால போற தப்பா? இயேசு என்ன செய்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் சொல்றது தப்பா? இல்ல, கர்த்தரை தான் நோக்கி பார்க்க. ஆனா அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? எங்களுக்கு கூட அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்ய வேண்டும். நான் எங்க இருக்கிறேனோ அவன் அங்கேயும் இருப்பான். இயேசு இப்ப எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறார். அப்ப ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப இயேசு இருக்குமா போல நாங்களும் தேவனோடு கூட இருந்தால், அதே தான் இந்த வசனம் ரோமர் 9:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனா, நீ ஓடையா, உன்னுடைய மாம்ச பலத்துல ஓடு. நீ உன்னுடைய மாம்ச விருப்பத்துல உனக்கு விருப்பமானபடி நீ ஓடு. ஆனால் அதெல்லாம் தேவனுடைய ஊழியமாகாது, கர்த்தருடைய ஊழியமாகாது. ஆண்டவர் விரும்புகிற ஊழியம் செய்ய வேண்டும். தேவன் விரும்புகிற ஊழியத்தை தான் இயேசு வந்து செய்தார். அதே இயேசு சொல்றான், என்ன எனக்கு ஊழியம் செய்கிற நீ தேவனுக்கு ஊழியம் செய்கிறாய், பிதாவுக்கு ஊழியம் செய்கிறார். அதை அப்படியே செய். அப்படி செய்யும் பொழுதுதான் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அதேதான் இந்த கட்டப்பட்ட ஒரு மனிதன் இதை செய்து முடித்தார். செய்து முடித்த போது 10 பட்டணங்கள் விடுதலையாக்கப்பட்டது. அருமையான சகோதரியே, இந்த நாட்களிலும் கர்த்தர் பெரிய ஒரு பாரத்தோடு இந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். 10 பட்டணங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. நீ ஒருவர் எழுப்பினால் போதாதா? எலியா எழுப்பினாரே, அந்த ராஜ்யம் அசைக்கப்பட்டது. இந்த மகனை ஆண்டவர் தேடி வந்து விடுதலையாக்கினார் அல்லவா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உங்களை கொண்டு ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தில் பெரிதான ஒரு அறுவடையை காண விரும்புகிறார். எழும்புங்கள், எழும்புங்கள். இன்றைய கர்த்தருடைய நாள் அனுக்கிரகத்தின் நாள் என்று சொல்லி, ரட்சணியத்தின் நாள் என்று சொல்லி பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தர் தம்முடைய நாமத்தை உங்களை கொண்டு மகிமைப்படுத்த அவர் யாரை அனுப்புவார்? யாரை தேடி போகிறார் சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களை தேடி போறாங்க. கர்த்தர் அறிந்தவர். கர்த்தர் அறிந்தவர். யார் செய்வார்களோ அவர்களை தேடி போறார். எலியா ஒருவன் அவ்வளவு தூரம் பலிபீடத்துல நின்று அந்த அளவு 850 அந்த எதிரான தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியில எலியா சொல்லுகிறார். காலமே அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எலியா சொல்லுகிறார், நீங்கள் அப்படியானால் நீங்களும் ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். வாசிப்போம் ஐயா. 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். நல்ல வார்த்தை. அக்கினியினாலே ஆண்டவர் பதில் கொடுத்தால் அது நல்ல வார்த்தை என்று சொன்னால் பதில் வர வேண்டும். அப்படியா கூப்பிட்டு பதில் வர வேண்டும். அதுவும் அக்கினியினால பதில் கொடுக்கிறது. அவங்க அதை சொல்லுகிறாங்க. அடுத்தது அப்பொழுது எலியா மாகாணி தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்கள் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயுதம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இங்கதான் இருக்கு விஷயம். அவங்க நினைச்சாங்க அக்னினால் பதில் வாரண்டோட நெருப்பை போட்டு கொளுத்தி விடுவோம் என்று சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க. அடுத்தது ஒரு அடி எப்படி என்று சொன்னால், நெருப்பு போடாமல் அக்னியினால பதில் வர வேணும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு விளங்கின ஒரு தெய்வத்துக்கு ஒரு வல்லமை உண்டாம், அக்னியின் தேவன் என்று சொல்லி அந்த பாடல்களுக்குள்ளாக அக்னி
சொல்லி அவங்க நினைத்து செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அடுத்த அடி போடுற எலியா அப்படி என்று சொன்னால், நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். அதுவும் நீங்கள் அநேகர், நான் ஒருவர். நெருப்பு போடக்கூடாது. இவ்விதமாக அவங்களுக்கு காலமே அவர் கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பாகாலே எங்களுக்கு உத்தரவு வரணும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் அவர்கள் கூப்பிடுகிறார்களாம். அப்படி கூப்பிட்டு தங்களை தாங்களே கீறி கிழித்து தாங்கள் சன்னதம் ஆடினார்கள் என்று சொல்லி வருகிறது. அவர்களும் எப்படி அவர்களுடைய ஆராதனை, எப்படி அவர்களுடைய வணக்கம் என்று சொன்னால், அவர்கள் நினைக்கிறார்கள் தங்களை தாங்கள் வேதனைப்படுத்தினால் ரத்தம் சிந்தி, அதான் அவங்களுடைய அர்ப்பணிப்பு. அது இருக்குது ஒரு வசனம் 28 வழக்கத்தின்படியே இரத்தங்கள் மேல் படியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். 28 இரத்தங்கள் தங்கள் மேல் வலியும் மட்டும். அப்போ அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அது ரத்தம் தங்களை தாங்கள் அவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கிறார்களா கடவுளுக்கு. ஆனால் எங்களுடைய ஆண்டவர் ரத்தம் சிந்தி அவர் மீட்டார். இந்த உலகத்தையே மீட்டவர். இவர்கள் ரத்தம் சிந்தி தங்களை தாங்கள் கீறி கிழித்து கெடுத்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தெய்வம் மறு உத்தரவு வரவில்லை. அடுத்ததாக எலியா சொல்லுகிறார், அவர் பாருங்க 29 வாசிக்கமையா. மத்தியான வேளை சென்ற பின்பு அந்த பலி செலுத்தும் நேரம் மட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. சன்னதம் பாடிக்கொண்டிருந்தார்களாம் மத்தியான வேளை மட்டும். இந்த எலியா பொறுத்திருக்கிறார். சரி, நீ செய்யறது எல்லாத்தையும் செய்யலையா, நானும் பொறுத்திருக்கிறேன். சில நேரம் எலியா நித்திரையும் கொண்டிருக்கலாம். காலையில இருந்து தனி ஒருவன் அவ்வளவு தூரம் பார்த்து கொண்டிருக்கிறது. மத்தியானம் மட்டும். மத்தியானத்துக்கு பிறகு எலியா எழுப்புறாரு, ஒரு பிரேக் எடுத்துட்டு எழுப்புறாரு. பாருங்க அடுத்த வசனத்தை வாசிங்க. 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு எல்லா ஜனங்களும் வந்து நிற்கிறாங்க கண் முன்பாக. எந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு பலிபீடம் இருந்ததோ அந்த இடத்தில் அவன் கட்டுகிறான், செப்பனிடுகிறான் என்று சொன்னால் ஒரு என்னமா ரிப்பேர் பண்ணுகிறார். அது வந்து அநேக பாசைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ராபா ரிப்பேர் பண்ணுகிறார், சுகம் கொடுக்கிறார், சுகம் உண்டாக்குறதா. அநேக அந்த ஊழியக்காரர்கள் மூல பாசைகள் சொல்லுகிறார்கள், சுகம் கொடுக்கிறது. ரிப்பேர் பண்ணி அவர்களை மறுபடியும் அதை கட்டுகிறது. மறுபடியும் சுகம் கொடுத்து மறுபடியும் கட்டப்படுதல். அப்ப அந்த இடத்துல அந்த இருந்த அந்த பலிபீடத்தை அவங்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுகிறார். இந்த இடத்தில் சுகம் இல்லாமல், இந்த இடத்தில் விடுதலை இல்லாமல் அடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு எந்த அத்திவாரமே இல்லாதபடி பலிபீடம் இருந்தது என்று சொல்லி ஒரு அடையாளமே இல்லாதபடி இருந்த இடத்தில் அவன் என்ன செய்கிறானாம், செப்பனிடுகிறானாம், குணப்படுத்துகிறானாம், விடுதலை கொடுக்கிறானாம், திருப்பி மறுபடியும் கட்டுகிறானாம். இதுல நாங்கள் என்னத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இதுல என்ன இருக்குது? சொப்பனிட பலிபீடத்தை கட்டி அதுல பலி செலுத்தினால் அங்கிருக்கிறான ஜனங்களுக்கு என்ன இருக்குது? ஜனங்களுக்கு என்ன வரப்போதும்? என்ன இதுல ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், ஆவியில் கட்டப்பட்டவர்களாய், ஆத்துமாவில் கட்டப்பட்டவர்களாய் இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வல்லமைக்குள் கட்டி வைத்து தேவனை அறியாதபடி, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்காதபடிக்கு, தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு. பாருங்க, பக்கத்திலேயே பாகாலின் பலிபீடம், ரெண்டு பக்கத்து. அப்போ இந்த பலிபீடத்தை யாரெல்லாம் தகர்த்திருக்க கூடும்? பாகாலின் பிள்ளைகளும் பாகாலை தரிசிக்கிறவர்களுமே தேவனுடைய பலிபீடத்தை தகர்க்கிறவர்களாய் தகர்த்திருக்க கூடும். ஆகவே ஆண்டவர் இந்த நாட்களிலே எழும்பு என்று சொல்லி கட்ட வேண்டுகிறார். இந்த இடம் உன்னை நான் தேவனுடைய பலிபீடமாய் கொண்டுள்ளேன். நீயே தேவனுடைய ஆலயம், நீயே தேவனுடைய பலிபீடம். நீ உன்னை நீயே செப்பனிட்டு, உன்னை நீயே குணப்படுத்தி, உன்னை நீயே மறுபடியும் சீரமைத்துக் கொண்டு எழும்புவாயா இருந்தால் அநேக பலிபீடங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, அநேக பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது, அநேக ஆலயங்கள் கர்த்தருடைய சரீரமாய் ஆலயங்களாய் ஆத்துமாக்கள்
சரித்திரம் தெரியும். அவன் 12 கற்களை எடுக்கிறான். அவன் அந்த இடத்தில் கற்களை வைத்து வாய்க்கால்களை வெட்டி 3 தடவை 4 குடமாக 3 தடவை தண்ணீரை வாய்க்காலுக்கு ஊற்றுகிறான். ஏனென்று சொன்னால் வாய்க்காலை ஊற்றி பலிபீடத்தை நினைக்கிறான். நினைக்க கூடாதானே, மத்தியான வேலையா இருக்கிறபடினால அல்லது அந்த வெயில வந்து எல்லாம் அந்த சும்மா நெருப்பு வந்து பற்றி எரிஞ்சு சொல்லி கூட நினைக்க கூடாது. அல்ல பக்கத்துல பலி செலுத்துறாங்க தானே, அந்த நெருப்பு வந்து பத்தி எரிஞ்சதா இருக்க கூடாதோ. அவன் என்ன செய்யறான், 12 குடம், அங்கெல்லாம் ஆவிக்குரிய விளக்கங்கள் உண்டு. ஆனா தண்ணி ஊற்றி அவைகளை நினைக்கிறான். அதே நேரம் நாங்கள் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். பாருங்க, அவன் எப்படி ஜெபிக்கிறான், தன்னை தாழ்த்தி தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி. அப்போ ஆண்டவர் அவன் என்ன செய்வான்னு அறிஞ்சுதான் அவர் அனுப்புறார். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் தேவன் மக்கள் மறுபடியும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவங்க அறியும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்று சொல்லி, அப்போ வார்த்தையின்படி செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார், வார்த்தையின்படி செய்கிறார். அந்த மறுபடியும் அந்த ஜனங்கள் அப்போ முதல் வேற மாதிரி இருந்திருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் தேவனுக்கிடத்தில் அவருடைய இருதயம் திருப்பப்பட வேணும் என்று சொல்லி மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும். அப்போ நாங்களும் நீங்களும் எழுப்பினால் ஆண்டவர் கேட்க மாட்டாரோ? அன்றிருந்த தேவன் தான் என்னங்க இருக்கிறார், இனியும் வரப்போகிறது ஒரே ஒரு தேவன் தானே. நாங்கள் எழும்ப கூடாது, எழும்ப வேண்டாம். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி எழும்ப வேணும். அவருடைய வார்த்தையின்படி எழும்புவோமானால் ஆண்டவர் தம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். அவரை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தினால் இந்த ஏலியாவுக்கு முன்பாக 850 தீர்க்கதரிசிகளும் ஒரு சொல்லு பிசகி இருந்தால் அவருடைய கழுத்து போயிருக்கு. ஆனால் 850 பேருடைய காலத்தை அறிக்கத்தக்கதாக கர்த்தர் எழுந்தருளினால் அவர் மகிமைப்பட்டார். அவ்வளவு ஜனங்களும் தேவன் பக்கம் திரும்பத்தக்கதாக ஆண்டவர் எலியாவை ஒருவனை எடுத்து பயன்படுத்தினார். அதே போல இந்த அன்பு அந்த சகோதரன் அந்த மாட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டதான கல்லறைகளில் பிரேதங்களோடு கூட இருந்ததான அந்த மகனை ஒருவனை கொண்டு 10 பட்டணங்களை அவர் ஆதாயமாக்கினார். நாங்களும் அதற்கு ஒப்பாய் இருந்து செயல்பட வேண்டும். அந்த வசனங்களை நாங்கள் நிதானித்து அதை நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசிச்சு அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த விடுதலை ஆக்கின அந்த வல்லமை ஏன் எழுதி வச்சிருக்கிறது, இவ்விதமாக ஏனெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது நாங்கள் வாசிக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஆதியில இருந்து முடிவு வரையட்டும், இயேசு வரும் வரைக்கும் இந்த 66 புத்தகத்துல தான் இருக்கிறது. வேறு விதமா வரக்கூடாது, பக்க வழியாய் வரக்கூடாது. அதனாலதான் பவுல் துரத்துறார், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாரம் என்று சொன்னால் அது இல்ல. அவன் சொல்லுவான், நீ இப்படி போய் செய், இதை செய் என்று சொல்லி மனுஷன் சொல்லுவான். ஆனால் அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். எங்கிருந்து வருகிறது, எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து ஆராய வேண்டும். நாங்களும் கிறிஸ்துவோடும் கூட தேவனோடு கூட நாங்கள் உறவிலே இருக்க வேண்டும் என்று சொல்லவாறு. நீ தேவனோடு உறவில்லாமல் சுயமாக யாரும் சொல்லுகிறத வச்சோ அல்லது எப்படிப்பட்டதாக உன்னுடைய சொந்த ஞானத்தினாலேயோ சுய புத்தியினாலேயோ செய்ய வலிக்கிட்டால் துண்டைக்கான துணியக்கான என்ற நிலைமைதான். ஆனால் எனக்கு தான் இதுல யாரும் தப்ப முடியாது. இது தேவனுடைய ஒளிவு சொந்த காரியம் இல்ல, இது கர்த்தருடைய காரியம். ஆண்டவர் செய்யறவர் செய்தே முடிப்பார். அவர் இதை சொன்னார், அதை செய்தார், அழைத்தார், செய்து முடித்தார், வார்த்தையை கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். ஆகவே நாங்கள் புதிய ஏற்பாட்டில் சில வசனத்தை கொண்டு நாங்கள் வாசிச்சு முடிக்க போகிறோம். எபிரேயர் 12 வாசிப்போம். சரி, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிப்போம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி
பாருங்க. ஓகேடா, தாங்க பேசிடுறோம். என்னன்னா அவரை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். அந்த ஓடுகிறதற்கு தான் என்னவா, நம்மை பாரமான யாவத்தையும் நம்மை சுத்தி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் என்னவா தள்ளிவிட்டு. இதுதான் பிரச்சனை. என்ன, எங்களுக்கு தள்ளிவிட விருப்பம் இல்லை. எங்களுக்கு தள்ளிவிட விருப்பம் இல்லாதால பரவாயில்ல, தள்ளுறன் என்ற பெயர் தான். ஆனால் வெளிப்பிரகாரமானவும் தள்ளலாம், உள்ளுக்குள்ள இருக்கும். அல்லது கொஞ்சம் தள்ளி விடுவோம், அல்லது எல்லாத்தையும் தள்ளி போட்டு ஒரு கொஞ்சம் மட்டும் வச்சிருப்போம். இது எங்களுடைய அளவு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பாரமான யாவற்றை நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தையும். எங்கேயும் பாவம் நிக்குது? முன்னுகிற வார்த்தை நெருங்கி. நெருங்கி எங்க நின்றதாம்? ஆதியில எங்க நின்றதாம்? நெருங்கி. கைவிட்டு பழத்தை பறிக்கிற அளவு தூரத்துல தான் பாவம் நின்றது. நெருங்கி பாவம் நெருங்கி நிக்குது. இஸ்ரவேலர்கள் கோசை நாட்டில இருந்து செங்கடலை கடந்து வராங்க. வரைக்குள்ள ஆண்டவர் அவங்களை கொண்டு வர எகிப்தின் ரதங்கள் அவங்களுக்கு பின்னால வருது. வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலுக்கு முன்பாக போன தேவதூதர்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகம் எங்க வந்ததா? இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கு நடுவாக வந்தது. நெருங்கும் பொழுது சமூகம் மட்டும் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு காடுகளும் இஸ்ரவேலுக்கு மேகஸ்தம்பம் வெளிச்சமா இருந்ததா. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களை பாவம் என்ன செய்யும்? நெருங்கித்தான் நிற்கும், நெருங்கி. ஆனால் கர்த்தரை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கின்றதை நாங்கள் நினைக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் ஓடுவோமான இருந்தால் இந்த நெருங்கி இருக்கிறதான இந்த பாவத்துக்கு அவருடைய சமூகம் எங்களை சுற்றி நிற்கும். அவருடைய அக்கினி எங்களுக்கு சுற்றி நிற்கும். ஆனா பாவத்துக்கு உலகத்துக்கு நெருங்கி இருக்கிற காரியங்களுக்கு இருளாக இருக்கும். எங்களுக்கோ கர்த்தர் மிருகஸ்தமமாய் அக்கினி ஸ்தமமாய் எங்களை அவருடைய சமூகத்துக்கூடாக எங்களை வழிநடத்தி கொண்டு போவார். நாங்கள் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஓட வேணும். யாரும் அந்த ஓட்டத்திலிருந்து தடை பண்ணக்கூடாது. எங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கிறார் அந்த பந்தய சாலையில். அவர் எங்களுக்கு ஒரு பரிசு பொருளை வைத்திருக்கிறார். அந்த பரிசு பொருளை நாங்கள் இழந்து போகக்கூடாது, இழந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 9:24-25 வாசிக்குமையா? 1 கொரிந்தியர் 9:24-25. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்துக்கு ஒரு பந்தய சாலையில் ஓடுகிறவன் சகலதையும் தன்னை எவ்வளவு தூரம் இலகுவாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இலகுவாக்கி கொண்டு தன்னை லைட் ஆக்கி கொண்டு ஓடிப்போய் அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான். உலகத்திலே அது எங்களுக்கு தெரியும். அதேதான் நாங்களும் எங்களுக்கு சொல்லி ஒரு நியமிச்சிருக்கிறார். ஒரு ட்ரக் இருக்குது, ஒரு ஓட்டம் இருக்குது, எங்களுக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கு. நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு எங்களை சுற்றி இருக்கிற அந்த பாரமான எல்லாத்தையும் விட்டு நெருங்கி இருக்கிறதான தேவனுக்கு பிரியம் இல்லாத சகல விதமான காரிய பாவங்களையும் விட்டு விட்டு அதுவும் தள்ளி விட்டு அது போஸ்ட் பண்ணு. தள்ளுகிறதுண்டா என்ன? இன்னொன்று போஸ்ட் பண்ணுது, புஷ் பண்ணு. என்ன அப்ப நாங்களும் என்ன செய்யணும்? அதே போஸ்ட்ல புஷ் பண்ணி தள்ளி விட்டு எங்களுக்கு ஒரு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நோக்கி. இது இலகுவல்ல, ஆனால் அவரை நோக்கி ஓடும் பொழுது அவர் தான் அந்த விசுவாசத்தை தொடக்கிறவர், அவர் தான் முடிக்கிறவர், அவர் தான் செய்வார். அந்த பந்தய பொருளை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. எங்களுக்கான அந்த கிரீடத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்துக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் ஓடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஓட வேண்டும்.
பின்னாலே பலவிதமான சத்தங்கள் வரும். எல்லாரும் ஓடுகிறோம் என்று ஓடலாம், ஆனால் எங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. தேவன் சொல்லி வைத்திருக்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளோடு பவுல் ஓடினார். அந்த பந்தய பொருளை அவர் பெற்றுக்கொண்டார். பிலிப்பியர் 3:14 படியே கிறிஸ்து இயேசுவுக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நாம தொடரும் பொழுது எங்களுக்கூடாக வரும். கொலோசியர் 2:19 வாசிப்போம். மாயமான கால்வியும் தேவ தூதனுக்கு செய்யும் ஆராதனைகளுக்கு விருப்பமுற்று காணாதவர்களினாலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் உருமாய்ப்பு கொண்டிருக்கிற எவன் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாக இருக்க பாருங்கள். மறுபடியும் இதை உறுத்தி புறமாக நாங்கள் எல்லாரும் இருக்க வாசிப்போம். இதுதான் எங்களை இன்றைக்கு தளர பண்ணுது. ஒரு உறுதியாக நாங்க வாசிப்போம். எல்லாரும் வாசிப்போம். அப்போ உங்களை பந்தய பொருளை இழந்து போகத்தக்கதாக ஒரு வஞ்சனை வரும். அது வேறு வகையான, நீங்க ஓடுறது இயேசு நியமித்த ஓட்டம், கிறிஸ்துவுக்கு நியமித்த ஓட்டம். அப்ப நீங்க இழந்து போக பண்ணுகிறது இது இன்னும் ஒரு நியமிக்காத ஒரு நோக்கம் தான் உங்களோட பந்தய பொருளை இழந்து போக பண்ணு. அந்த விதத்தில் நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பற்றி கொண்டவர்களாய் பேதுரு சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு விதமாக பிதாவின் ஊழியம் செய்தாரோ அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். 1 பேதுரு 2:20-21 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுவோம். வாசிக்க முடியுமா? வாசிங்கய்யா. 1 பேதுரு 2:20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியதாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வருவதை உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாருங்க, அவர் மாதிரியை வச்சு போனார். அப்ப அவருடைய ஊழியம் என்று சொன்னால் அவர் வச்ச அந்த மாதிரியின் படியே நாங்கள் செய்ய வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். அப்ப இது இலகுவாக உண்மையாகவே சத்தியம் இன்றைக்கு விளங்கி இருக்கிறது. இந்த சத்தியமானது எல்லாரும் அறிந்திருந்தால் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்த உலகம் தேவனுக்கூடாக மீட்கப்படும். தேவனுடைய சித்தம் நிறைவேறும். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து விட்டு கத்திருந்த கடைசி காலங்களில் சூழ்நிலைகள் எல்லாம் கடைசி காலம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். எலியா என்ன சொல்ற, நீங்க எல்லாரும் முதல் செய்யுங்க, நான் கடைசியா செய்வேன். கடைசி சந்தர்ப்பம், எச்சரிக்கை. எங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் கடைசியாக எழுப்பி இருக்கிறார். எங்கள் கூட இப்படி ஒரு வைராக்கியத்தை போட்டிருக்கிறார். இப்படியாக கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்தளவு பர்வதங்கள் ஆண்டவர் எங்களை கொடுத்த வார்த்தை பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலின் முன்னி சமபூமியாவாய். கர்த்தர் தந்த வார்த்தை. பெரிய பர்வதங்கள் எல்லாம் சுற்றி நிற்கும் பொழுது நாங்கள் எழுப்பினதுக்கு காரணம் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், மனுஷனுக்காக அல்ல. எங்களுக்கு தெரியும், நெளிப்பு வரும், நகைப்பு வரும், சிரிப்பு வரும், நளினம் வரும், அற்பம் வரும். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? அவர் செய்வார். தலைக்கல்லை கொண்டு வந்தவனை கொண்டு மூளைக்கல்லையும் பெற்று அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவ்விதமாக கர்த்தர் இன்றைய நாளில் இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொருவருக்குள்ளும் தம்மை குறித்த வைராட்சிய வாழ்க்கையாய் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயம் உங்களுக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சி அறிந்தவர். அப்போ தேவனுடைய இருதயமாகத்தான் ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு கூட இந்த வார்த்தை வடிவாக, வார்த்தையானவர் தான் ஆவியானவர். அந்த வார்த்தை வடிவமாக தேவனுடைய வசனமே வார்த்தை, தேவனுடைய வசனம் தேவனுடைய ஆவியா இருக்கிறதா?
கர்த்தருடைய வசனம். அப்ப அந்த வார்த்தையான ஆவியானவரை உங்களுக்கு வந்து இந்த நாளில் அவருடைய வைராக்கிய வாஞ்சியை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதை நிறைவேற்றும்படியாக இந்த நாளை கத்தி திருவிழம் பற்றிருக்கிறார். அன்று எலியா செய்து முடித்தார். அந்த மாற்று அதிகாரத்தில் கல்லறையில் இருந்தான அந்த மனுஷன் செய்து முடித்தார். என்றும் எங்களுக்கு செய்யும்படி அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளில் பேசியும் விட்டார். ஆமென், ஆமென். பார்க்கிறது கந்தரமாக கர்த்தர் நல்லவர். யாரோட எல்லாம் ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆமென். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம் ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ தனிமையிலே பேசினீ பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம். தேவனுடைய வீடு வானம் திறந்த இடம் எங்கே நீ தரிசனமாவீர் இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவனுடைய வீடு எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் இடம் நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீ. இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு வானமும் பூமியும் சந்திக்கும் இடம்
நடத்தப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.